சிங்கார பொன்னாடியில் நான் வந்திருக்கும் போது என்ன யார் என்று அறிந்தாயே இல்லையா? வச்சிருக்கிறேன் வா.
இருந்தாலும் என்னுடைய பெயர் அறிவித்தாலே சொன்னால் தெரியுங்க. சற்றேன புரிந்ததா புரியவில்லையா? சொன்னால் தெரியும். ஆவணி மாதம் அஷ்டமி திதியிலே ஆவணி மாதம் அஷ்டம திதி சத்து சங்கார யுகம் சத்ரு சங்கார யுகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஜனனமாகிய என் பெயர் உங்கள் பெயரோ நந்தநந்தனன் நாராயணன் கோவிந்தன் கோபாலன் என் பெயர்தான் உங்கள் பெயர்தான் ஸ்ரீ கண்ணன் கிருஷ்ணன் மாயவரா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசவா கோவிந்தா கோவிந்தோ ஒரு பாட்டு பாடுறீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் பாடுங்க. பாடு காலையில் நல்லா. கங்கைக்கரை தோட்டம் ஓஹோ பரவாயில்ல. கங்கைக்கரை தோட்டம் கங்கை பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே திருப்பதி வாசா ஸ்ரீ வெங்கடேசா திருப்பதி வாசா ஸ்ரீ வெங்கடேசா நான் போட்ட குயில நீ என்ன போட்ட எடுக்க வந்த புறத்தினுடைய சிரத்தை எடுத்தேன். பருத்தியுடைய சிரத்தை அறுத்தி மீண்டும் தந்தையிடத்தில் வரவாங்கி சென்று எப்படி தாயினுடைய உயிரை காப்பாற்ற வரவாங்கி சென்று அருந்த தலையை பொருந்த வைத்தேன். அருந்த தலையை பொருந்து வைத்தீர். அப்பொழுது என் தாயினுடைய உடலுக்கு குரத்தினுடைய சிரத்தை எடுத்து வைத்து விட்டேன். உங்க தாயினோட உடலுக்கு குரத்தியுடன் சிரத்தை எடுத்து வைத்தீர். குரத்தி உடலுக்கு என் தாயின் சிரத்தை எடுத்து வைத்து சரிங்க அப்படி மாறி பிறந்தார்கள். மாறி பிறந்தனால உயிர் கொடுத்தேன். உடனே முகமாறி பிறந்தார்கள். முகமாறி பிறந்ததுனால அகில உலகத்தில் இந்த மாரியை படைத்தது நானே. இந்த அகில உலகத்தில் நீங்க மாரியம்மன் படைத்தது நீங்கள். சபாஸ். அப்படி இருந்தாலும் இது என்ன யுகம்? முதல் யுகம் கிரேதா யுகம். முதல் யுகம் கிரேதா யுகம். கிரேதா யுகத்தில் ஒரு அவதாரம் எடுத்தேன். எப்படி? யாரு? தசரத மாமன்னன். தசரத மாமன்னன். அவருக்கு 3 மனைவிமார்கள். 3 மனைவிமார்கள். யாரு? கோசலை, கைகை, சுமித்திரை என்று 3 மனைவிமார்கள். 3 மனைவிமார்கள். 3 பேருக்கு
4 புதல்வர் பிறந்தோம். யார் யாரு யார் யாரு? யார் யாரு? ராமன், ராமன், லட்சுமணன், லட்சுமணன், பரதன், பரதன், சத்ருக்கன் என்று சத்ருகன் என்று 4 பிறந்தோம். சரிங்க. 4 ஆ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக ஆ நான் பிறந்து ஆ சீதையை மணந்தேன். ஓ சீதை வளர்ந்தீர். சீதையை தென்னிலங்கை ராமநாசன் சிறை கொண்டு போய்விட்டான். ஓ தென்னிலிங்க ராவணேஸ்வரர் சிதை கொண்டு போயிட்டார். நானே அதைத்தான் சொல்றேன், நீங்க அதைத்தான் சொல்றீங்க. எனக்கு கேட்கலாம இருக்கு. நீயா எடுத்து சொல்லணும். நேரம் தெரியலையா? ஆ ஈ ஆ ஈ அதுக்கு நான் நொல்லு பேசக்கூடாது. அதனாலே ஈ அனுமந்த பாலர் துணியோடு ஐ சென்று ஈ ஏன்டா நான் உயிர் எடுக்கிறேன். நீங்க தானே ஈன்னு கேட்க சொன்னீங்க. மூணு வேலை ஓ சங்கு வலிக்குதுடா. நீங்களே இங்க இருக்கீங்க, நீங்க தங்க. சரி, ராமநாதி கூட்டத்தையே ஓ ராம பாலத்தால் ஒழித்து ஓ சீதையை சிறுமிட்டு வந்தேன். ஓ இது ஓ ஸ்ரீராயுகம். ஓ சரியா எனக்கு கேள்றா, சரியா எனக்கு கேள்றா, பட்டு பட்டுன்னு போட்டுருவோம். எனக்கு கேள்றா, சொல்லு பண்ணாதடா, வாடா. ரைட் பார்த்து பார்த்தா என்ன பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. நீ பாரியா ஒரு ஆளு. இல்லைன்னா பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க. அதனாலே அன்பா சுவாமிகள் அடுத்து அடுத்து துபாபுரி யுகம் இருந்தது. ஓ துபாரிக யுகத்தில் துபாபுரி யுகத்தில் யுகத்தில் 8வது எட்டாவது பலராமன் அவதாரம் எடுத்தேன். ஓ பலராமனாக. உண்மைதான். சரி 9வது ஒன்பதாவது ஸ்ரீ கண்ணவதாரத்தில் இப்போது நான் நிற்கிறேன். அப்படியே ஆகட்டும் கடவுளே. நான் கண்ணனாக இருந்தாலும் இருந்தாலும் வசுதேவனுக்கும் வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் தேவகி ரோகிணிக்கும் மச்சு தேசத்தில் பிறந்து பிறந்து கால சூழ்நிலையால வட மதுரையிலே ஆ அந்த கோனார் என்பவருக்கும் ஆ அசோதி அம்மாவுக்கும் ஆ தத்து பிள்ளையாக வளர்ந்து வந்தேன். ஓ தத்து பிள்ளையாக. உண்மைதான். சரிங்க. இது 3 யுகம். ஆ அடுத்த பிறக்கும் கலியுகம். கலியுகம். கலியுகத்திலே ஆ நான் எடுப்பேன் கல்கி அவதாரம். ஏங்க இதுதான் கண்ணனுடைய 10 அவதாரங்கள். எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? அந்த கல்கி அவர்கள் சொல்றீங்கல்ல, ஆ அது எடுத்த என்ன ஆகுங்க இந்த உலகம் ஏ சொல்லுங்க. 3 யுகத்திலையும் தர்மம் தலை துவங்கி இருந்தது. ஆ 4வது யுகத்துல ஆ அதர்மம் தலை துவங்கி இருக்கும். ஆ அப்பொழுது கல்லாக நின்று ஆ நல்லா இருந்தா நான் நல்லா வச்சிருப்பேன். ஆ அதே தீயவனாக இருந்தால் அவனை அழிக்கக்கூடிய வேலை தான் எனக்கு ஹரிநாராயணன். எனக்கு ஒரே ஒரு உத்தரவு உங்ககிட்ட கேக்குறேன். எந்த உத்தரவும் வேண்டாம். ஏங்க ஒரே நிமிஷங்க. என்னை தேடி யாரோ வருகிறார்கள். யார் என்று எதிர்கொண்டு பார்க்கிறேன்.